ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், உமக்கே ஆராதனை ஆராதனை சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி பாடி துதிப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, ஏகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்த்து அவரை நாம் ஆராதித்து, அல்லேலூயா அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா. எபினேசரே எபினேசரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா,
எல்ரோயி, எங்களை காண்கிற தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ரஃபா, எங்களுக்கு சுகம் தருகிற தேவனே, அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் தெய்வமே, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு சோதரம் ஆண்டவரே. எங்கள் ஜீவன் உள்ளவரை நாங்கள் உம்மை ஆராதிப்போம் ஆண்டவரே. நீரே உயரமும் உன்னதமுமான தேவன், நீரே உயரமும் உன்னதமான தேவன் ஆண்டவரே. நீர் உன்னதத்திலே வாசம் செய்கிற பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அப்பா, முழு பலத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். முழு இருதயத்தோடு, ஒரு மன இருதயத்தோடு நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நேரத்தில் எங்களை நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் அசைவாடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7 குத்து விளக்கின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஆண்டவரே, சபையாகிய நடுவில் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற இந்த வேளையில கர்த்தர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. தேவாதி தேவன் நீர் அசைவாடுவீராக. கர்த்தாதி கர்த்தர் நீர் அசைவாடுவீராக. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆமென். அதிகாலையில் ஆமென். காலையில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் ஆண்டவரே. ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆமென். ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், எங்கள் தெய்வமே ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆமென். ஆராதிக்கின்றேன், காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், எங்கள் கண்மலையே ஆராதிக்கின்றேன், என்னை காண்பவரே உம்மை ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், எங்கள் தெய்வமே ஆராதிக்கின்றேன். முழு மனதோடு ஆமென். முழந்தாள் படியிட்டு எங்கள் தேவனையே முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழந்தாள் படியிட்டு ஆமென். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன். யெகோவாயிரே ஆராதிக்கின்றேன், எல்லாமே பார்த்து கொள்வீர். இயேசு ரட்சகா ஆமென், ஆமென். எல்லாமே பார்த்து கொள்வீர், தேவனே ஆராதிக்கின்றேன், எங்கள் தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், எங்கள் தெய்வமே ஆராதிக்கின்றேன். யெகோவா நிசி ஆராதிக்கின்றேன், எந்நாளும் வெற்றி தருவீர். ஆமென் அப்பா. யெகோவா நிசி ஆராதிக்கின்றேன், எந்நாளும் வெற்றி தருவீர், தேவனே ஆராதிக்கின்றேன், எங்கள் தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், எங்கள் தெய்வமே. ஹல்லேலூயா.
ஷாலோம் ஆராதிக்கின்றேன் என்னாலும் சமாதானமே. ஆமென். யெகோவா ஷாலோம் ஆராதிக்கின்றேன். ஆமென். என்னாலும் சமாதானமே. தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே இயேசுவே ஆராதி கர்த்தரே எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே. ஆமென். ஆமென். பரிசுத்தரே ஆராதிக்கின்றேன். படைத்தவரே உம்மை ஆராதிக்கின்றேன். பரிசுத்தமான தேவனே உம்மை ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். எங்கள் தெய்வமே தேவனே. அப்பா அப்படி நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் நீர் அசைவாடு கர்த்தாரே. ஆமென். நல்லவரே ஆராதிக்கின்றேன். வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றேன். நல்லவரே ஆராதிக்கின்றேன். வல்லவரே உம்மை ஆராதிக்கின்றேன். எங்கள் தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆமென். எங்கள் தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். எங்கள் தெய்வமே ஆராதிக்கின்றேன். தேவனே ஆராதிக்கின்றேன். தெய்வமே ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வல்லவரே எங்கள் நல்லவரை நாங்கள் ஆராதிக்கின்றோம். யெகோவா ஷாலோமை நாங்கள் ஆராதிக்கின்றோம். யெகோவா நிசியை ஆராதிக்கின்றோம். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல பரிசுத்தமுள்ள தேவன் வேறு ஒருவரும் இல்லப்பா. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. உயிருள்ள வரையிலும் உம்மை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. ஹல்லேலூயா. உயிருள்ளவருடைய நாமத்தை நாங்கள் போற்றுவோம் ஆண்டவரே. நீர் அவ்வளவு நல்லவர், நீர் வல்லமையுள்ளவர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த அருமையான ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உயிருள்ள வரையிலும் உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுவோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவரா எங்கள் வாழ்க்கையிலே நீ இருந்தீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி கர்த்தரே. நீர் எங்கள் வாழ்க்கையில நீ பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் கர்த்தாதி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆவியானவர் நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த நாட்களில் அவர் நம்மோடு கூட அவர் பேசுவாராக, அவர் இடைபடுவாராக. ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே ஆகவே 2 கொரிந்தியரிலே அந்த 9ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாம் முதலாவது பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காய் ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதாவது தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பார்க்க. அதாவது தேவன் செய்த நன்மைகளுக்காக, கர்த்தர் நமக்கு செய்த அநேக நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எபேசியரிலே ஒரு வசனம் உண்டு, 5:4 ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஸ்தோத்திரம் சொல்லுவது தான் தகுதியானது, அதாவது கர்த்தருக்கு நன்றி சொல்லுவது தான் தகுதியானது என்று சொல்லி எபேசியர் 5:4 வாசிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக. அதுவே அவருக்கு நன்றி செலுத்துவது, ஸ்தோத்திரங்களை செலுத்துவது, அது ஒரு தகுதியானது, அது ஒரு உண்மையான ஒரு காரியமானது. ஆகவே எல்லாவற்றுக்கும் அவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆனால் இந்த நாட்களில் சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சபையாருக்கு விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அதாவது ஒவ்வொருத்தருடைய காரியங்களை அறிந்து, ஒவ்வொரு சபையினுடைய நடைமுறைகள், விசுவாச பிள்ளைகளுடைய நடைமுறைகளை அறிந்து தேவனுக்கு அவர் நன்றி சொல்லுகிறார். அவர் பவுலானவர் அவர் எப்படி நன்றி சொல்லுகிறார்? விசுவாசிகளுடைய காரியங்களை, செயல்பாடுகளை, கர்த்தருடைய காரியங்களை அறிந்து, அதாவது ஒவ்வொரு சபைக்கும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருக்கு பவுல் சொல்லுகிற நன்றி சொல்லுகிற ஒரு காரியங்களை, ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்திலே 3வது வசனமும் 4வது வசனமும், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எதற்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார் என்று சொன்னால், தெசலோனிக்கருக்கு அவர் எழுதுகிறார், சபைக்கு எழுதுகிறார், சபை மக்களுக்கு அவர் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? எல்லாவற்றிலையும் எல்லா காரியத்துக்காக நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை, தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்கிறார். எதுக்காக என்று சொன்னால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்படும் என்று
நாங்கள் அறிந்து என்று சொல்லப்படும். அதாவது நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். நீங்கள் கர்த்தராலே அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். அதாவது நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி நாங்கள் அறியத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை இருக்கிறது, உங்கள் அழைப்பு இருக்கிறது. ஆகவே அது சாட்சியுள்ள வாழ்க்கையை காட்டுகிறது. அதாவது கர்த்தருடைய அழைப்புக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறது. ஆகவே தான் பவுல் இப்படி எழுதுகிறார், நீங்கள் அதாவது தேவனாலே நீங்கள் தெரிந்து கொள்ளப்படும் என்று நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இதற்காக எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் என்று சொல்லுகிறார். மகிமை உண்டாவதாக. ஆகவே சபையார் விசுவாச பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது சொன்னால், அவங்க அழைக்கப்பட்டவர்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்படும் என்று மற்றவங்க காணத்தக்கதாக, மற்றவங்க அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தது, அவங்களுடைய அழைப்பு இருந்தது, அவங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் இருந்தது. அப்படி என்று சொன்னால் அவங்க வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. மற்றவங்க காணத்தக்கதாக, மற்றவங்க பாராட்டத்தக்கதாக, மற்றவங்க அவங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக அவங்களுடைய அழைப்பு சாட்சியுள்ள வாழ்க்கையாய் அவங்க இருந்தாங்க. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆகவே தான் பவுல் சொல்லும் பொழுது, எங்கள் செபங்களிலே இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணுகிறோம், உங்க எல்லாருக்காகவும் எப்பொழுதும் நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். உங்க சாட்சியை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து நாங்கள் அறிந்து பார்க்கிறோம், நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உங்க அழைப்பு எங்களுக்கு தெரியும்படியாக இருக்கிறது. உங்க சாட்சியுள்ள வாழ்க்கை மற்ற ஜனங்களுக்கு தெரியும்படியாக இருக்கிறதுனால அழைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, தேவனுக்கு நன்றி என்று சொல்லி அவர் எழுதுகிறார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிப்போம். 13வது வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. ஆகவே இரண்டாவதாக அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, கர்த்தருக்கு அவர் எதற்கு நன்றி சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு, எங்க மூலமாய் சொல்லப்பட்ட தேவனுடைய வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதுனால, ஆகவே இதனால நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எங்களால் உங்களுக்கு சொல்லப்பட்ட தேவ வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால, நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதை நீங்கள் விசுவாசித்ததுனால, அது மனுஷர் வசனமாக, மனுஷனுடைய வார்த்தையாய் எண்ணாதபடி அது தேவனுடைய வார்த்தையாக எண்ணி விசுவாசித்ததுனால நாங்கள் கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் மகிமைப்படுகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதனால, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதனால, தேவனுக்கு நன்றி செலுத்துவதனால அவர் மகிமைப்படுகிறார். இரண்டாவது, அவர் எதில் மகிமைப்படுகிறார்? இவர்கள் மூலமாக, ஊழியக்காரங்க மூலமாக, பவுல் மூலமாக சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை மனுஷருடைய வார்த்தை என்று எண்ணாமல் தேவனுடைய வார்த்தை என்று எண்ணி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்ததுனால என் தேவனுக்கு இடைவிடாமல் தேவனுக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தேவன் இந்த காரியத்தில் மகிமைப்படுவாராக. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ தேவன் சபையில் மகிமைப்படுகிறவர், தேவன் சபை மக்கள் மூலமாக மகிமைப்படுகிறவர். உங்க அழைப்பில் மகிமைப்படுகிற தேவன், நீங்கள் கேட்கிற வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக
நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால, ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால, நீங்கள் தேவனை நம்புகிறதுனால, விசுவாசிக்கிறதுனால தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் மகிமைப்படுகிறார், சபையில மகிமைப்படுகிறார், நம்முடைய அழைப்புல மகிமைப்படுகிறார். நாம கேட்கிற தேவனுடைய வார்த்தையில அவர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக 2 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிப்போம். 3வது வசனம். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்க விசுவாசம் மிகவும் பெருகிறபடினாலும், நீங்க எல்லாரும் ஒருவில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும், அப்படி செய்கிறது அது உங்களுக்கு தகுதியாக இருக்கிறது. மூன்றாவது, தேவன் எதுல மகிமைப்படுகிறார், தேவனுக்கு எதுல நன்றி சொல்றாங்க அப்படின்னா, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடன்பட்டிருக்கிறோம். எதுக்கு? உங்கள் விசுவாசம் மிகவும், நீங்கள் தேவனை விசுவாசிக்கிற உங்க விசுவாசம் மிகவும், அதாவது பெருகி இருக்கிறதுனால, உங்க விசுவாசம் மிகவும் அதிகப்படுகிறதுனால, நீங்க விசுவாசத்துல நீங்கள் வளர்ந்திருக்கிறதுனால, உங்க விசுவாசம் வர்த்திக்க பண்ணினதுனாலையும், நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்க அன்பு அதிகரிக்கிறபடினாலையும் எங்க தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மூன்றாவது, பவுல் தேவனுக்கு எதுக்கு நன்றி சொல்லுகிறார், தேவன் எதுல மகிமைப்படுகிறார்? மூன்றாவதாக, நீங்கள் வைத்திருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அதிகப்படுகிறதுனால, நீங்கள் வைத்திருக்கிற உங்க விசுவாசம் விருத்தி அடைந்ததுனால, வர்த்திக்க பண்ணினதுனால, நீங்கள் ஒருவருக்கொருவர் உங்களுடைய அன்பு அதிகப்படுகிறபடினால எங்க தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே நாம ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பு குறைபட்டு போகல. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள இருக்கிற அன்பு, பரிசுத்தவான்கள் இருக்கிற ஐக்கியமும் அன்பு, விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற அன்பும் ஐக்கியமும் அது அதிகப்படுகிறதுனால, தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பெருகி இருக்கிறதுனால தேவனுக்கு நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம விசுவாசம் பெருகிறதுனால, நாம ஒருவருக்கொரு வைத்திருக்கிற அன்பு இன்னும் அதிகப்படுகிறதுனால தேவனில் மகிமைப்படுவார். நாங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்கு, தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த நாங்கள் கடனாளியாக இருக்கிறோம். உங்க விசுவாசத்தினுடைய வளர்ச்சியை கண்டு, உங்க விசுவாச வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை கண்டு, நீங்கள் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகப்படுகிறதுனால என் தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். என் தேவன் உங்க விசுவாசத்துல, நீங்கள் வைத்திருக்கிற அன்புல என் தேவன் மகிமைப்படுவாராக. மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும், நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் மகிமைப்படுகிறார், தேவன் மகிமைப்படுகிறார். சபையில நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும், சபை மக்கள் மத்தியில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும், விசுவாச வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக 1 தெசலோனிக்கேயரிலே 3 அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரத்திலே அந்த 7வது வசனமும் 8வது வசனம். சகோதரரே, எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரத்திலும் உங்க விசுவாசத்தினாலே உங்களை குறித்து நாங்கள் ஆறுதல் அடைந்தோம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்தும் இருப்போம். மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அதாவது 4வதாக
உபத்திர காலங்களிலேயோ நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கிறதுனால, விசுவாசத்தை விட்டு வெள்ளகாதபடி, தேவனை விட்டு வெள்ளகாதபடி, உபத்திர காலங்களிலேயோ பிரச்சனை உள்ள நேரங்களிலே காலங்களிலே உங்க விசுவாசத்தில் நீங்கள் விசுவாசத்தை விட்டு வெள்ளகாதபடி கர்த்தருக்குள்ள நீங்கள் நிலைத்திருக்கிறதுனால நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மிகவும் ஆச்சரியமாய் அவர் சொல்லுகிறார், மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இவ்வளவு பிரச்சனையிலையும் இவ்வளவு போராட்டத்திலையும் நீங்கள் கர்த்தருக்குள்ள நீங்கள் நிலைத்திருக்கிறதை குறித்து நாங்கள் எவ்விதமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் என்று சொல்லி அவர் ஆச்சரியத்தோடு எழுதுகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் விசுவாச வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள நாம நிலைத்திருக்கிறதுனால, கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால தேவன் மகிமைப்படுகிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் அதிலே மகிமைப்படுவாராக. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஐந்தாவதாக 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே 14வது வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஐந்தாவதாக கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது தேவன் எங்களை பயன்படுத்துவதனால, தேவன் எங்க மூலமாக அவர் வெளிப்படுவதனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் கொரிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார். கொரிந்து சபையினுடைய விசுவாசிகளுக்கு பவுல் எழுதுகிறார். அதாவது தேவன் எங்களை பயன்படுத்துவதனால, எங்க மூலமாக தேவன் வெளிப்படுவதனால அந்த வாசனை, அந்த ரட்சிப்பின் வாசனை ஜனங்களுக்குள்ள வெளிப்படுவதனால, தேவன் எங்க மூலமாய் வெளிப்படுவதனால, தேவன் எங்களை பயன்படுத்துவதனால, எல்லாவற்றிலையும் அவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறதுனால அவருக்கு ஸ்தோத்திரம். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்கு மகிமை? எங்களை பயன்படுத்துவதனால, அந்த அறிகிற அறிவினுடைய ரட்சிப்பின் வாசனையை மற்ற ஜனங்களுக்கு எங்க மூலமாக அவர் வெளிப்படுத்துறதுனால அவருக்கு மகிமை, அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எழுதுகிறார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிதான காரியங்களை அவர் செய்கிறார். நாம நாட்களில் நாம் பெற்ற நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே நேரத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் மகிமைப்படுகிறார். அவர் மகிமையான காரியங்களை அவர் செய்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஆறாவது காரியம் 2 கொரிந்தியர்ல 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 11. மறுபடியும் வாசிங்க. 9:11. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கோ மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்வரணம் உள்ளவர்களாவீர்கள். 1 வாசிங்க. 9:1. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை. அங்கு 6வது காரியம் என்ன? அதாவது உங்களுக்கு மிகுந்த உதார கோணம், அதாவது மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு காரியம்.
அதாவது கர்த்தருடைய சனத்துக்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு, பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய வேண்டிய காரியங்கள், சபைக்கு உதவி செய்ய வேண்டிய காரியங்கள், கர்த்தருடைய ஊழியத்துக்கு செய்யக்கூடிய காரியத்தை அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய உதார குணம், மனப்பூர்வமான குணத்துக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் மனப்பூர்வமாக கொடுக்கிறதுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை என்று சொல்லி எழுதுகிறார். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவது காரியம், நம்ம கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை தேவன் மகிமைப்படுகிறார். நானும் நீங்களும் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று, பரிசுத்தவான்களுக்கு என்று சொல்லி கொடுக்கிற மனப்பூர்வமாய், உதார குணத்தோடு கூட மனப்பூர்வமாய் கொடுக்கிறதை தேவன் அறிந்து அவர் அதில் மகிமைப்படுகிறார். ஆகவே ஆறாவது பவுல் சொல்லும் பொழுது, தேவனுக்கு எங்களால ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாய் இருக்கோ மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலையும் சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்தில் பூரணமுள்ளவர்களாய், சம்பூர்ணமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், மனப்பூர்வமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே எல்லாவற்றிலையும் நாங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஏழாவதாக 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். மறுபடி வாசியுங்கள். 12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. கடைசியாக 7ஆவதாக, என்னை பலப்படுத்துகிற உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி தேவனுடைய ஊழியத்துக்கு, கர்த்தருடைய வேலைக்கு என்னை ஏற்படுத்தினபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற, அனுதினமும் என்னை பலப்படுத்துகிற, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவருடைய மேன்மையான வேலையை, மேன்மையான அழைப்பை, மேன்மையான ஊழியத்தை செய்யும்படி ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடினால, என்னை அங்கீகரித்தபடினால தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு அவர் என்னையும் உங்களையும் உண்மை உள்ளவன் என்று எண்ணுகிறார். நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு, இந்த கனமான வேலையை, மகிமையான வேலையை செய்வதற்கு அவர் ஏற்படுத்தினபடினால, தேவன் ஏற்படுத்தினபடினால, தேவன் அங்கீகரித்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் என்பது ஒரு சபை கொடுக்கலாம், ஒரு ஊழியக்காரங்க கொடுக்கலாம். ஆனால் ஊழியம் என்பது கர்த்தருடைய ஊழியம். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற ஊழியம் தான் இந்த நாட்களில் மகிமையாக இருக்கும். நாம விரும்பி ஒரு காரியங்களை செய்யலாம், ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் கொடுக்கிற அழைப்பு, அவர் கொடுக்கிற ஊழியம். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாட்களிலே நம்மை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவருடைய ஊழியத்துக்கு நம்மை ஏற்படுத்தி இருக்கிறபடினால, நம்மை அங்கீகரித்தபடினால, அவருடைய வேலையை செய்வதற்கு நம்மை அங்கீகரித்ததுனால, நம்மை ஏற்படுத்தினால அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுவாராக. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுவாராக. முதலாவதாக, நீங்க தெரிந்து கொள்ளப்படும் என்று நாங்கள் அறிந்ததுனால, உங்க அழைப்பு எங்களுக்கு தெரியும்படியாக இருந்தது, உங்க சாட்சியுள்ள வாழ்க்கை எங்களுக்கு தெரியும்படியாக இருந்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இரண்டாவதாக, எங்களால் கேள்விப்பட்ட
தேவனுடைய வசனத்தை தேவ வசனமாக ஏற்றுக்கொண்டதுனால, மனுஷருடைய வசனமாய் அல்ல, தேவ வசனமாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மகிமைண்டாவதாக. அல்லேலூயா. மூன்றாவது, உங்க விசுவாசம் பெருகி இருக்கிறதுனால நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு அதிகப்படுகிறதுனால நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவன் அதில் மகிமைப்படுவாராக. நான்காவது, உபத்திரத்திலையும் நீங்கள் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால, விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுனால, பிரச்சனையாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் கர்த்தரை விட்டு வழி விலகாதபடி அவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மகிமைப்படுவாராக. ஐந்தாவதாக, தேவன் எங்களை பயன்படுத்துவதனால, எங்க மூலமாய் அவர் வெளிப்படுவதனால, அவர் அறிவின் அந்த அதிகார அறிவினுடைய அந்த ரட்சிப்பின் வாசலையை மற்ற ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவதனால, எங்களை பயன்படுத்துவதனால அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் மகிமைப்படட்டும். மகிமைண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவது, உங்களுடைய மனப்பூர்வமான உதாரத்துவமான மனதோடு மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக, பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கிற காரியத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். ஏழாவதாக, கர்த்தருடைய ஊழியத்துக்காக உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லி எண்ணி கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு நம்மளை ஏற்படுத்தினால அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் மகிமைப்படுவாராக. மகிமைண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில தேவன் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே தான் அந்த வசனத்தை அப்படி வாசிக்கிறோம். அதாவது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எனக்கு செய்த அநேக நன்மைகளுக்காக, ஈவாக இரக்கத்தின் அடிப்படையில் கிருபையினால எனக்கு கொடுத்த நன்மைகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். தேவன் செய்த அநேக நன்மைகளுக்காக. அதே நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அசைவிலையும், ஒவ்வொரு காரியத்திலையும், ஒவ்வொரு செயல்பாடுகளிலே, சபையிலே, மக்கள் நடுவிலே, விசுவாச வாழ்க்கையிலே அவர் மகிமைப்படுகிறார். அவருக்கு நன்றி. மகிமைண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களை சொல்லலாம். நாட்களில் இந்த ஒயிட் வாஷ் பண்ணாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற காரியங்களை வாங்கி கொடுத்தாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக நன்மைகளை செய்தாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு அசைவிலையும் தேவன் மகிமைப்படுகிறார். நாம செய்கிற ஒவ்வொரு காரியத்தில், நம்ம நடக்கிற ஒவ்வொரு காரியத்தில் அவர் மகிமைப்படும்படியாக இருக்கிறார். ஆகவே தான் பவுல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எழுதுகிறார். தேவன் மகிமைப்படுவாராக என்று சொல்லி எழுதுகிறார். உண்மையாகவே இந்த புது வருஷத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு காரியத்துல தேவன் மகிமைப்படுவார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிட்டு